இனிய வணக்கம். இன்றைய அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல்ல 6வது குறள் 1126ங்க. கண்ணுள்ளின் போகார் இமைப்பன் பருவரார் நுண்ணுயர் எங்காதலர் என்றுதான் குறள். காதலன் முதல்ல தன் காதலியை சொன்னான் இல்லையா? பாவையே நீ போ, என் காதலி தங்க இடம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவளையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். இப்போது காதலி சொல்கிறா, என்னுடைய காதலர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கண்ணுள்ளின் போகார், உள்ளே வந்துட்டார் அவர். என்னுடைய கண்களுக்குள் இருக்கிறார், விழிகளுக்குள் அவர் புதைந்து இருக்கிறார், அங்கேயே இடம் பெற்றிருக்கிறார், அங்கிருந்து போக மாட்டார். கண்ணுள்ளின் போகார். சரி, இமைப்பின் பருவரார், மூடி இமைச்சா கூட அதனால் பருவரார், கஷ்டப்பட மாட்டார், வருந்த மாட்டார். அப்போ அவர் யார்? இவ்வளோ பெரிய உருவம் அதுக்குள்ளே இருக்குமா? நுண்ணியர் எங்காதலர், நுட்பமானவர், அப்படிப்பட்ட நுண்மை நிறைந்தவர் இல்லையா? மலரினும் மெல்லுது காமம் இல்லையா? சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர். 1289வது குறளையும் நம்ம இங்கே சிந்திக்கணும். சிலர் அதன் செவ்வி என்று எழுதுகிறார். அந்த சிலருள் என் காதலர் ஒருவர். அதனால் அவர் நுண்ணியர். அதனால் இந்த குறள் இந்த அடிகளை வள்ளுவர் போடுகிறார் இல்லையா? கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எங்காதலர் என்ற அந்த காதலி பெருமிதம் கொள்ளுகிறார். தன் காதலனினுடைய அந்த நுண்ணிய ஆற்றலை எண்ணி, நுட்ப உணர்வு, அந்த நுட்ப காதல், நுட்ப திறன், நுட்ப மென்மையை அவள் எண்ணி எண்ணி வைக்கிறாள், கண்களுக்குள் பொத்தி பாதுகாக்கிறாள். அதுவே காதலினுடைய தனித்துவம், காதலின் வெற்றி என்பதுதான் வள்ளுவம் இங்கு நமக்கு ஒரு உறுதி செய்யும் இடமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.